வெல்கம் டு ஸ்மைல் டிசைனர்ஸ். இன்னைக்கு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஃபுல் டியூட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிரைடல் ஒர்க் ப்ளவுஸ் தான். போன வீடியோவில் நான் வந்து கார்பன் பேப்பர் அண்ட் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேசிங் போடணுங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் போட்டிருக்கேன். ஸ்டென்சில்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டாக இருக்கும். இந்த ஷீட்டை நீங்கள் எத்தனை டைம்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நீங்கள் வாங்கிட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டென்சில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த பிளேஸில் ட்ரேசிங் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அந்த ஸ்டென்சில்ஸை வச்சுட்டு கொஞ்சமாக ட்ரேசிங் பவுடரை ஒரு கிளாத் இல்லைனா பஃப் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். ட்ரேசிங் வந்து அப்ளை ஆயிரும். ஒர்க் வந்து உடனே போடுறதா இருந்தால் ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 1 வீக் 10 டேஸ் வச்சு ஒர்க் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா கெரோசினை வந்து லைட்டாக ட்ரேசிங் பவுடரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தடவிக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். மார்க்கிங் வந்து சீக்கிரத்தில் அழியாது. இந்த மாதிரி போடுறீங்கன்னா 1 or 2 டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒர்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த திலகம் ஷேப்லாம் இருக்குதுல்ல, அதில் வந்து குந்தன் ஷேப் திலகம் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ரெட் கலர் சாரி வந்து ரெட் கலர்னால நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே B7000 யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து சில்வர் கோட்டிங் இருக்குது. B7000 யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சில்வர் கோட்டிங் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் குந்தன் ஸ்டோனுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. ஸ்டோன் எப்போதுமே ஒட்டினதுக்கப்புறம் ஹாஃப் ட்ரையாக இருக்கும்போது நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து விழவே விழாது. நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோன் விழுதுன்னு சொல்கிறீங்க. அழுத்தி விடும்போது அந்த ஸ்டோன் வந்து கிளாத்தோட மெர்ஜ் ஆயிரும். விழுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இந்த குந்தன் ஷேப் ஸ்டோன்ஸை சுற்றி சுகர் பீட் வந்து 2 போட்டுக்கிறேன். சுகர் பீட் போடும்போது எப்போதுமே 2 மட்டும் போடணும். 3 4 போடாதீங்க. அதே மாதிரி ஷார்ப் எட்ஜ் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் கிராஸ் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொடி பேட்டர்னில் வந்து பால் பீட் 3mm தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். எதுலலாம் பால் பீட் 3mm யூஸ் பண்ணுறனோ அதிலே நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. பால் பீட் 3mm யூஸ் பண்ணும்போது எப்போதுமே சிங்கிளாக தான் போடணும். சுகர் பீட் மட்டும்தான் 2 போடணும். கட் பீட் பால் பீட் எல்லாமே சிங்கிளாக தான் போடணும். இந்த மாதிரி இந்த கொடி பேட்டர்னுக்கு வந்து பால் பீட் 3mm போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆரி ஒர்க், ப்ரூச் மெட்டீரியல்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. எந்த மெட்டீரியல் வேணுனாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எண்ணாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த கொடி பேட்டர்ன் வந்து இருக்குதோ அதில் ஃபுல்லாகவே பால் பீட் 3mm யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களுமே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன கொடி பேட்டர்னுக்கு வந்து நான் கட் பீட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மெத்தடு தான். கட் பீட் வந்து யூஸ் பண்ணும்போது எப்போதுமே சிங்கிளாக மட்டும் போடுங்க. நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் போட்டேன். நல்லா பழகினதுக்கப்புறம் நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு மிஸ்டேக்குமே அதில் வந்து வர்றது கிடையாது. நைலான் த்ரெட் வந்து கட்லாம் ஆகாது. நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். போடுறதுக்குமே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஸ்விங் த்ரெட்டில் அமிட்டோ த்ரெட் இருக்குது. அந்த அமிட்டோ த்ரெட் வந்து சீக்கிரத்தில் கட் ஆகாது. நிறைய பேருக்கு ஸ்விங் த்ரெட் பிடிச்சிருக்குன்னா அந்த அமிட்டோ த்ரெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மெட்டீரியல்ஸுமே என்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி கட் பீட் எங்கெல்லாம் போடணுமோ அந்த இடத்துல போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சில கொடி வந்து நம்ம டிஃபர் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட் அண்ட் பீட் 4mm போட்டுட்டு கட் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி டிஃபர் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி கட் பீட் யூஸ் பண்ணுற ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பிரைடல் இருக்காங்க அப்படின்னா கட் பீட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணி ஒர்க் போடுறோம் அப்படின்னா அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து அந்த கட் பீட் ஃபுல்லாகவே ஷைன் ஆகும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம கட் பீட்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஒர்க்கையுமே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஜர்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அதில் வந்து B7000 க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். B7000 க்ளூ வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்கிறது தெரியும். 50 ml அண்ட் 110 ml இருக்குது. இப்போ வந்து T9000 க்ளூ வந்துருக்குது. B7000ஓட ட்ராபேக் என்னன்னா லைனாக விழும். ஆனால் T9000 க்ளூவில் வந்து அந்த மாதிரி லைன்ஸ் வந்து விழாது. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அதே மாதிரி ஆரி ஒர்க் ஆன்லைன் பேசிக் கிளாஸ் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அட்வான்ஸ் வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பேசிக் கிளாஸ்லையுமே ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஃபுல் ஐடியாஸ் வந்து நான் கொடுக்க தான் செய்கிறேன். ஸோ பேசிக் கிளாஸ் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்து ஃபுல் ஹெவி ஒர்க் தான். பட் இந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம சார்ஜ் வந்து 2500 to 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஸ்லீவ் லென்த்தை பொறுத்து.
இந்த மாதிரி உங்களுக்குமே கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒர்க் வந்து நீங்க போடணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும்னா, என்னோட சேனல மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.